ஒரு சபையில் ஆரோன் என்ற மனிதன் அடிக்கடி உபவாசம் இருப்பான். அவன் உபவாச நாட்களில் பரிசுத்தமாக தோன்றிக் கொள்வான். ஆனால் உபவாசம் முடிந்தவுடன் அநேகரிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வான். அனைவரையும் உதாசீனப்படுத்துவான். ஒருநாள் ஆரோன் தேவாலயத்தில் ஜெபம் செய்யும்போது, நான் உபவாசம் செய்தும் தேவன் ஏன் பதில் தரவில்லை என்று கேட்டான். பிறகு அந்த நாளில் வேதம் வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை தோன்றியது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். ஏசாயா 58:3. அந்த வார்த்தை ஆரோனின் இதயத்தை தட்டின. அப்பொழுது உணர்ந்தான், உபவாசம் வெளிப்படையான செயலல்ல, நீதியும் இரக்கமும் கொண்ட வாழ்க்கை. தேவனை மகிமைப்படுத்தும் உபவாசம் மாற்றமடைந்த வாழ்க்கையில்தான் தெரிகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.